2009 மந்திரி பதவி கேட்கறதுக்கு இலங்கை பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்ச போது இலங்கை பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு தான் தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கருணாநிதி டெல்லி போய் என்ன பேசினார்? டெல்லி போய் 2வது நாள் திரும்பி மெட்ராஸுக்கு வந்துட்டார். ஏன்னா சோனியா காந்தி மன்மோகன் சிங்கும் இவங்க கேட்ட துறைகளை கொடுக்கல, இலாக்காக்களை கொடுக்கலன்னொன்னே திரும்பி மெட்ராஸ் வராரு. அப்போ வந்து கருணாநிதியே ஒரு பக்கம் உறுதியாக இருக்கார், எங்களுக்கு இந்தந்த மந்திரி பதவியெல்லாம் வேணும்னு. ஆனால் அவங்க இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஆளுக்கு மட்டும் நாங்கள் பதவி கொடுக்கவே முடியாது அப்படின்னு நின்னது இந்த டிஆர் பாலுக்கு. நான் ஹைவேஸில் போகும்போது டோல்கேட் இருக்கும். இதை நான் சேம் சைட் கோல் போடுறதா தயவு செஞ்சு பிஜேபிக்காரங்க தேசிய இயக்கத்தை சேர்ந்தவங்க யாரும் நினச்சிக்காதீங்க. நம்ம செங்கல்பட்டுக்கிட்ட பரனூர் டோல் இருக்குது. அந்த டோல் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே இருக்குது. சாதாரணமாக ஒரு 20 வருஷத்துக்குள்ளே அந்த டோலை மூடிடணும். ஆனால் 25-30 வருஷமாக அந்த டோல் அந்த ஊரில் இருக்குது. உடனே எல்லாரும் பாஞ்சு நம்மளை கேட்பாங்க, அது எப்படி உங்கள் ஆட்சி இருக்கும்போது நீ எப்படி கேட்கலாம்? அருமை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன்ட்டையும் கேட்டேன், பல பேர்கிட்ட கேட்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டோல்கேட் இதுக்கு வசமாக ஒரு கிளாஸை போட்டார். அரசாங்க பணத்தை பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருந்தாக்க ஒருவேளை பாலு அவரை யூ ஆர் எ ஃபிட் பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை என் நண்பர் ஒருத்தர் வரும்போது சொன்னார், தாமரையில் பேட்டிக்கு போகிறேன்பான், அப்போ இந்த கருத்தை சொல்லு அப்படின்னு. மீடியாவில் இருக்கார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ஊடகவாதி கூட, அவர் தான் ஊடகவியலாளர் சங்கம் கூட வச்சுருக்காரு. அவர் தான் சொன்னார், அப்போ இந்த கருத்தை நீ சொல்லலாமேன்னு. யாராவது என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டாங்கன்னா யார் இந்த மாதிரி கருத்தை சொன்னது, எல் முருகனையும் டிஆர் பாலையும் கம்பேர் பண்ணி சொன்னதுன்னு தனிப்பட்ட முறையில் யாராவது என்கிட்ட கேட்கட்டும், அது யாருன்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு. அந்தியூர் செல்வராஜ்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். இப்போ அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் மந்திரியாகவும் இருந்தார். அவர் மந்திரியாக இருந்த காலகட்டத்தில் தீ மிதிச்சார். அங்கே என்ன ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோவில் திருவிழாவில் தீமிரிச்சார். தீமிரிச்சு அடுத்த நாள் அவர் பொறுப்பு விட்டு எடுத்துட்டார். அப்போ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போகிறவங்கள இவர் கை வைக்கிறதில்ல. இவங்க மருமக கோவிலாக போகிறாங்கல்ல, அப்போ வீட்டை விட்டு இந்த வீட்டில் இருக்காதுன்னு என்னைக்காவது கலைஞர் வெளில அனுப்பிச்சாரா? நான் வெளியில் அனுப்பணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போகிறவங்கள எப்படி ஆதரிக்கிறீங்களோ, உங்கள் வீட்டு மருமக கோவிலாக போகிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்களோ, அப்போ அந்தியூர் செல்வராஜன் நீங்கள் ஏன் ஏற்றுக்கல? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தடம் புதியது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு ஓமாபுலியூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம். திமுக எம்பி டிஆர் பாலு அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை பார்த்து நீங்கள்லாம் பேசுறதுக்கு அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாரும் கண்டனம் கூட தெரிவிச்சுட்டு வராங்க. எல்லாரும்னா திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள், இல்லை உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? இல்லை, எந்த கட்சியும் கண்டனம் தெரிவிக்கல. பாஜகவை சார்ந்த ஏன் கம்யூனிஸ்ட் நான் குறிப்பாக கேட்குறேன்னா, எல் முருகனோட பின்னணி, அவர் ஒரு நாளும் நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோன்னு அவர் அந்த மாதிரி பெருமையெல்லாம் பேசிக்காமல் ரொம்ப இயல்பாக, நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி அவரோட பேட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய தாத்தா பாட்டி செருப்பு தைச்சவங்க அப்படின்னு சொன்னார். அதை அவர் அதை பற்றி வெட்கப்படாமல், ஆப்ரஹாம் லிங்கன்னு அமெரிக்க அதிபர் இருந்தார், அவங்க குடும்ப தொழிலே செருப்பு தொழில், காப்லர்ஸ். அவங்க அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் இவரை சிறுமைப்படுத்துறதா நினச்சி, நான் போட்டிருக்கிற ஷூ உங்கள் அப்பா தைச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து சொல்லுவார். அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் ஏஞ்சி, இப்போ வரைக்கும் அந்த ஷூ நல்லா இருக்கு, நாங்கள் செய்கிற தொழிலை ஒழுங்காக செய்யணும், குவாலிட்டியாக கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அடக்கத்தோடு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஆப்ரஹாம் லிங்கனோடு ஒப்பிடக்கூடிய அளவில், மனதளவில் அன்பு சகோதரர் எல் முருகன் அவங்க ஒரு அதை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல், செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் அப்படிங்கிறது தமிழோட ஒரு முதுமொழி. அந்த முதுமொழிக்கு ஏற்ப எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், அந்த அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னா அது திமுகவுக்கு கோபம் தானே வரும். ஏன்னா மக்களுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து ஜெயித்த கட்சி, புழுகியே நீங்கள்லாம் போய் நகையை அடகு வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு உங்களுக்கு மீட்டு கொடுத்துருவோன்னு முதல் கையெழுத்து நீட்டு, முதல் கையெழுத்து மதுவிலக்கு, இப்படிலாம் பொய்யும் புரட்டுமா பேசிகிட்டு இருந்த கட்சிக்கு ஒரு நேர்மையான ஆள், நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி இந்த செருப்பு தைக்கிற தொழில் செஞ்சாங்க,
எங்கள் அப்பா அம்மா விவசாய கூலி அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு டிவி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அவங்க அப்பாவும் அம்மாவும் தோட்டத்தில் போய் வேலை செய்கிறதையும் எடுத்து போட்டிருப்பாங்க. ஒரு சாதாரண கிராமத்து வீடு, அந்த கிராமத்து வீட்டில் டிவிஎஸ் 50லையோ சைக்கிள்லேயோ கிளம்பி அவங்க அப்பா போகிறது, அந்த அளவுக்கு நாளைக்கு கூட அவங்க அப்பா அம்மா உழைச்சி சாப்பிட்றாங்க. அருமை அண்ணன் டிஆர் பாலு மாதிரி ஜாதியை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் பிறந்த கட்சின்னு சொல்லிட்டு கூட பதிவு பண்ணி தள்ளிக்கோட்டை எனக்கு அரசு பங்களா கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், உங்கள் வேலையை நீ பாரு. அவங்க நம்ம இவரோட அப்பா அம்மா சொன்னது கரெக்டு. அதை சொல்லாமல் விட்டேன். அவங்க அப்பா அம்மா இந்நாளைக்கும் கிராமத்தில் விவசாய வேலை செஞ்சு தான், தோட்ட வேலை செஞ்சு தான் அவங்க வந்து உழைச்சி சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த தள்ளிக்கோட்டை ராஜுத்தேவர் மகன் பாலு, நான் சொல்கிறதுனால நான் ஜாதி ரீதியாக பேசுகிறேன்னு யாரும் நினைக்காதீங்க. அவர் அப்படி தான் எலெக்ஷன் அஃபிடவிட்டில் கொடுத்துருக்காரு. பார்லிமெண்ட்லேயும் அந்த மாதிரி தான் அவருடைய பேர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அரசியலுக்காக வேணால் அவர் வெளியில் டிஆர் பாலுன்னு போட்டுக்கிறாரு. ஜாதியை ஒழிக்க வந்த கட்சி இவரோட மேட்டிமைத்தனம் பாருங்கள். இவர் சென்னை வரும்போது தள்ளிக்கோட்டையிலேருந்து ஒரு மெட்ராஸ் வரும்போது இந்த வண்டி, இந்த டிப்பர் லாரி ஓட்டுற வண்டி, நான் தப்பாக சொல்லலை. நான் வந்து டிப்பர் லாரி ஓட்டியாவது நீங்கள் வந்து பணக்காரனாக இருந்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன், உங்களை வணங்குறேன், உங்களை காலில் விழுந்து கூட கும்பிடுவேன். ஆனால் டிப்பர் லாரி வச்சுருந்தவர் இன்றைக்கி 4 கப்பல், ஒரு 4-5 மதுபான ஆலை, லிக்யூர் ஃபேக்ட்ரி, அதோடு இல்லாமல் வேறு என்னென்னமோ கிங் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் எதோ வச்சுருக்காரு. இதெல்லாம் அவர் உழைச்சி சம்பாரித்து வந்த பணமா? மன்மோகன் சிங் வந்து 2004லேருந்து 2009 வரைக்கும் அவர் மந்திரியாக வச்சுருந்தார். ஏன் 2009லேருந்து மந்திரி பதவி கேட்குறதுக்கு இலங்கை பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்ச போது இலங்கை பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு தான் தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கருணாநிதி டெல்லி போய் என்ன பேசினார்? டெல்லி போய் 2வது நாள் திரும்பி மெட்ராஸுக்கு வந்துட்டார். ஏன்னா சோனியா காந்தி மன்மோகன் சிங்கும் இவங்க கேட்ட துறைகளை கொடுக்கல, இலாக்காக்களை கொடுக்கலன்னொன்னே திரும்பி மெட்ராஸ் வராரு. அப்போ வந்து கருணாநிதியே ஒரு பக்கம் உறுதியாக இருக்கார், எங்களுக்கு இந்தந்த மந்திரி பதவியெல்லாம் வேணும்னு. ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஆளுக்கு மட்டும் நாங்கள் பதவி கொடுக்கவே முடியாது அப்படின்னு நின்னது இந்த டிஆர் பாலுக்கு. என்ன காரணத்துக்காக? ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்தார், ஹைவேஸ் அண்ட் ஷிப்பிங் மினிஸ்டராக இருந்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது சாலை வழியில் பிரயாணிக்கிறவங்களுக்கு நான் ஹைவேஸில் போகும்போது டோல்கேட் இருக்கும். இதை வந்து நான் சேம் சைட் கோல் போடுறதா தயவு செஞ்சு பிஜேபிக்காரங்க தேசிய இயக்கத்தை சேர்ந்தவங்க யாரும் நினச்சிக்காதீங்க. நம்ம செங்கல்பட்டுக்கிட்ட பரனூர் டோல் இருக்குது. அந்த டோல் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே இருக்குது. சாதாரணமாக ஒரு 20 வருஷத்துக்குள்ளே அந்த டோலை மூடிடணும். ஆனால் 25-30 வருஷமாக அந்த டோல் அந்த ஊரில் இருக்குது. உடனே எல்லாரும் பாஞ்சு வந்து நம்மளை கேட்பாங்க, அது எப்படி உங்கள் ஆட்சி இருக்கும்போது நீ எப்படி கேட்கலாம்? அருமை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன்ட்டையும் கேட்டேன், பல பேர்கிட்ட கேட்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டோல்கேட் இதுக்கு வசமாக ஒரு கிளாஸை போட்டார். 60 டோலுக்கு இவர் டிஆர் பாலு அமைச்சராக இருந்த போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் பாருங்க. ஆள்பவர்கள் வேணால் மாறலாம், அரசாங்கம் சேம். இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது, இந்தியன் யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறது பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து ராஜீவ்காந்தி வருவார், நரசிம்மராவ் வருவார், தேவகவுடா வருவார், வாஜ்பாய் வருவார், மன்மோகன் சிங் வருவார், மோடிஜி வருவார். ஆள் தான் மாறுவாங்க. ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் சட்டத்திட்டம்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கிளாஸை போட்டு அந்த 60 டோலுக்கும் இவர் யாருக்காக பண்ணாருங்கிறது இது வரைக்கும் தெரியல. யாராவது ஆர்டிஐ போட்டு கேட்டால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கும் டிஎம்கேக்கும் அந்த டோலுக்கெல்லாம் என்ன நெக்ஸஸ் அப்படிங்கிறத. அதில் வந்து மன்மோகன் சிங்க்கு ஏதோ சில விஷயங்கள் அவருக்கு கிடைக்கப்பட்டுருதான். உறுதியாக பாலுவுக்கு மட்டும் கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த 2009 காலகட்டத்தில் வந்த பத்திரிகையில் நீங்கள் வந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, இவர் டெல்லி போகிறாருன்னு நினைக்கும் போது இலங்கை தமிழர்லேருந்து இங்கே உணர்ச்சி மிகு தமிழர்கள் வரைக்கும் எல்லாரும் நினைச்சது என்னென்னா, இலங்கை தமிழர் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் பேசுகிறதுக்கு போகிறாருன்னு. ஆனால் அங்கே போனோடனே எங்களுக்கு இந்த பதவி வேணும், அந்த பதவி வேணும் அப்படின்னா இவங்க நோக்கம் என்ன? நான் எதுக்காக இவ்வளோ தூரம் விவரமாக சொல்கிறேன்னா, சாதாரணமாக ஒரு டிப்பர் லாரி டிரைவராக இருந்த டிஆர் பாலுக்கு இவ்வளவு தூரம் பணம் எங்கேருந்து வந்தது? ஒருவேளை முருகன் ஃபேமிலியும், நம்ம அருமை சகோதரர் முருகன் ஃபேமிலியும் இந்த மாதிரி உழைச்சி சம்பாதிக்காமல் அரசாங்க பணத்தை, பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருந்தாக்க ஒருவேளை பாலு அவரை வந்து யூ ஆர் எ ஃபிட் பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து என் நண்பர் ஒருத்தர் வரும்போது சொன்னார், தாமரையில் பேட்டிக்கு போகிறேன்பான், அப்போ இந்த கருத்தை சொல்லு அப்படின்னு. மீடியாவில் இருக்கார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ஊடகவாதி கூட, அவர் தான் ஊடகவியலாளர் சங்கம் கூட வச்சுருக்காரு. அவர் தான் சொன்னார், அப்போ இந்த கருத்தை நீ சொல்லலாமேன்னு. யாராவது என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டாங்கன்னா, யார் இந்த மாதிரி கருத்தை சொன்னது,
எல் முருகனையும் டிஆர் பாலையும் கம்பேர் பண்ணி சொன்னதுன்னு தனிப்பட்ட முறையில் யாராவது என்கிட்ட கேட்கட்டும், அது யாருன்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு. இதில் எல் முருகனை பற்றி இவங்க பேசுகிறதுக்கு இவங்க மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வன்மம், வக்கரம் நீங்கள் நல்லா கவனிக்க பாருங்கள். திமுகவில் இருக்கக்கூடிய தலித்துகள் அவங்களுக்கு அடங்கி தான் இருக்கணும். மரியாதைக்குரிய விபி துரைசாமி அந்த கட்சியிலேருந்து ஏன் வெளில வந்தார்? அதே மாதிரி அந்தியூர் செல்வராஜன் ஒரு எம்எல்ஏ இருந்தார். இப்போ அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் மந்திரியாகவும் இருந்தார். அவர் மந்திரியாக இருந்த காலகட்டத்தில் தீ மிதிச்சார். அங்கே என்ன ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோவில் திருவிழாவில் தீ மிதிச்சு அடுத்த நாள் அவர் பொறுப்பு விட்டு எடுத்துட்டார். அப்போ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போகிறவங்கள இவர் கை வைக்கிறதில்ல. இவங்க மருமக கோவிலாக போகிறாங்கல்ல, அப்போ வீட்டை விட்டு இந்த வீட்டில் இருக்காதுன்னு என்னைக்காவது கலைஞர் வெளில அனுப்பிச்சாரா? நான் வெளியில் அனுப்பணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போகிறவங்கள எப்படி ஆதரிக்கிறீங்களோ, உங்கள் வீட்டு மருமக கோவிலாக போகிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்களோ, அப்போ அந்தியூர் செல்வராஜன் நீங்கள் ஏன் ஏற்றுக்கல? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வன்மம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அந்தியூர் செல்வராஜோட பேக்ரவுண்டை வச்சு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி ராஜகண்ணப்பன் ஒரு சேரில் இப்படி உட்காந்துருப்பார், மாமன்னர் மாதிரி. அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் சேரில் ஓலா வாயர், யூபர் வாயர், அவர் கையை கட்டிட்டு இப்படி உட்காந்துருப்பார். அதே மாதிரி இவர் இப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்காக காத்துட்ருக்காருல ஒரு அமைச்சர் பொன்முடி, அவர் என்ன பண்ணார்? நீ எஸ்சி தானமா? அதான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மம் பாருங்கள். இவங்க அனைவருக்குமானவர்கள்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் அனைவருக்குமானவர்கள், சமூக நீதி, நாங்கள் தான் எல்லாரையும் சமமாக பார்க்குறோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அந்த 2 லைனை மட்டும் எடுத்துப்பாங்க இவங்க, 4 லைனை மட்டும். அப்புறம் வள்ளுவர் சொன்னதை அடுத்த 3 லைனை விட்டுருவாங்க. இப்படியே இவங்க ஊரை ஏமாத்துறவங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, என்னைக்காவது மோடியோ அமித்ஷாவோ ஜேபி நட்டாவோ, அவ்வளோ ஏங்க யோகி ஆதித்யநாத்தோ அண்ணாமலையோ ஹெச் ராஜாவோ பொன் ராதாகிருஷ்ணனோ இல்லை என்ன மாதிரி கடைசி தொண்டனோ என்னைக்காவது இஸ்லாமியர்களை பற்றியோ கிறிஸ்துவர்களை பற்றியோ ஏசி வாய்க்கு வந்ததை பேசி நீங்கள் பார்த்துறீங்களா? இல்லை. ஆனால் இந்து மதம், இந்துன்னா திருடன், இந்து மதத்தோட மந்திரங்கள்லாம் அசிங்கமான மந்திரங்கள், இந்து மதத்தோட மந்திரங்கள்லாம் கேட்டால் உடம்பே நடுங்கும் சொன்னது இன்றைய முதல்வர். நான் கிறிஸ்துவர், நான் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி நீங்கள் தீகாக்காரர் ஒருத்தர் பேசின வீடியோ நீங்கள் பார்த்துறீங்களா இல்லையான்னு தெரில. அவருக்கு ஒரு 70+, 75+ இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் 50 வருஷம் முன்னாடி திருச்சி தஞ்சாவூர் பகுதியில் பார்ப்பனர்கள் குடுமியை வெட்டி பூணூல் அறுத்து நாங்கள் அதை டெய்லி பார்சலாக பெரியார் திடலுக்கு அனுப்புவோம். அவங்க எங்களுக்கு பெரியார் திடலேருந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் இந்த ஊரில் கம்மியாக இருக்குது? நேற்றுக்கு 140 அனுப்பிச்சா இன்றைக்கி 115 தானே இருக்குது. இது கேட்குறது யார்? ஈவே ராமசாமி, அந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க. அந்த திராவிடர் கழகத்தை தாங்கி பிடிக்கிறது யார்? அவங்க வழியில் தான் நாங்கள் வந்தோம்னு சொல்கிறது திமுக. அதோடு மட்டும் இல்லை, தினசரி பாப்பான்னு ஏசுறது எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். இந்து கடவுள்களை ஏசுறது எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். பண்பாடு கலாச்சாரத்தை எள்ளி நகையாடுறது எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். காலம்பூரா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பொழுது முச்சூடும் இந்து மதத்தையும் இந்து தெய்வங்களையும் இந்து மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் கேலி பண்ணுறவங்க சமூக நீதி காக்கிறவங்களாம். ஆனால் அனைவரும் சமம், சட்டத்தின் முன்னே அனைவரும் சமம், எனக்கு பெரும்பான்மை சிறுபான்மை வித்தியாசம் இல்லை, இங்கே சட்டத்தின் ஆட்சி தான், சட்டம்தான் எனக்கு இந்த நாட்டோட ஒரு பைபிள் மாதிரி பகவத்கீதை மாதிரி நாங்கள் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த புஸ்தகம் தான், புரட்சியாளர் கொடுத்த சட்டத்திட்டங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அது பிரகாரம் வாழற பிஜேபிக்காரங்க மதவெறியர்களாம். ஏன்னா இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் எதிராக செய்வாங்க. நாங்கள் அனைவருக்கும் சமமானவர்கள்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏசுவாங்க. இல்லை, அதே தான் டிஆர் பாலு அவர்கள் தமிழகத்துக்கான உரிமையை நாடாளுமன்றத்தில் பேசும்போது எல் முருகன் அந்த இடத்துல குறுக்கிடுறாரு. தமிழகத்தின் உரிமையை பேசி கொண்டு இருக்கும்போது அவர் ஏன் குறுக்கிடணும்? அதில் இவங்க தமிழகத்தோட எந்த உரிமையை இவங்க பேசியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன். கச்சத்தீவை இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அதை ஏன் கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்வகட்சி கூட்டத்துக்கு பண்ருட்டியாரோ அரங்கநாயகமோ போயிருந்திருக்காங்க. அப்போ அதிமுகலேருந்து அரங்கநாயகம் இப்போ தான் காலமானார், அவர் பேட்டி கூட கொடுத்துருந்தாரு. அந்த இதில் கூட்டத்துக்கு போயிட்டு அவர் வெளிநடப்பு பண்ணிடுறாரு. கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரை போய் கேஸ் போட்டது
பிஜேபி அன்றைக்கு ஜனசங்கத்தின் தமிழக தலைவராக இருந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி. கச்சத்தீவை கொடுக்கவே கூடாதுன்னு சண்டை போட்டது ஜனா கிருஷ்ணமூர்த்தி. தமிழக எல்லைகளெல்லாம் வந்து மொழிவாரி மாநிலமாக பிரியும் போது திக இருந்தது. திமுகவும் அப்போ தான் ஆரம்பமான நேரம். அந்த நேரத்தில் திகாவோ திமுகவோ தமிழக எல்லைகள், குறிப்பாக திருப்பதியும் தமிழ்நாட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு போராடல. ஆனால் மெட்ராஸை தப்பித்தவரி கூட மட்ராஸ் மனதே அப்படின்னு சொல்லி தெலுங்காரங்க போராட்டம் நடத்தின போது அவங்களுக்கு எதிராக கடும் போராட்டத்தை நடத்தி, எல்லை மீட்பு போராட்டத்தை நடத்தி, இந்த மெட்ராஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட இருக்குன்னா அதுக்கு காரணம் மறைந்த சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள். மாப்போ சிவஞானத்தை இவங்க என்னென்ன பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கச்சத்தீவை பற்றி பிரச்சனை இல்லை, மாநில எல்லைகளை பற்றி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தமிழ் வளர்ச்சிக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தனியாக பள்ளிக்கூடம் நடத்தி அதில் இங்கிலீஷில் பேசணும், தமிழில் பேசினா ஃபைனு. நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா தமிழ்நாட்டில்? அதே மாதிரி ஹிந்தி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடாது, பணம் கொடுத்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிங்க அப்படிம்பாங்க. அது நரேந்திர மோடி அவர்கள் 16க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கார். இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு, இந்த திராவிட மாடல் அரசு ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் தமிழுக்காக ஒரு இருக்கையை ஏற்படுத்தி சுப்பிரமணிய பாரதியார் பேரில் அதை அர்ப்பணித்து வச்சிருக்கிறது நம்ம ஆளும் பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சாங்க. 1.5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சாங்க. அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறதுக்காக முதல் கட்டமாக 15,000 வீடுகளை கட்டி கொடுத்து அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு மரியாதைக்குரிய நரேந்திர மோடியே, அவர் தான் உலகத்தின் முதல் பாரத பிரதமர், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர் பகுதிக்கு நேரடியாக சென்று அவங்களுடைய சுகதுக்கங்கள் எப்படி இருக்குது, வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, என்ன வேணும் அப்படின்னு போய் இந்த தமிழனுக்காக நின்னது. இவங்க வந்து தமிழக உரிமைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, நான் தமிழக உரிமைக்காக பேசுகிறேன். இவங்க தமிழக உரிமைக்காகலாம் பேசலைங்க. அங்கேருந்து ஒரு 10,000 கோடி பணத்தை வாங்கணும், அதை வச்சு இங்கே ஒரு 6,000 கோடிக்கு ப்ராஜெக்ட் போடணும், அதில் கமிஷன் அடிக்கணும். கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், இதை தவிர இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் திருமாவளவன் மாதிரி இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை ஒன்றுமே கிடையாதுங்கிறதோட கண்ணியமாக நான் நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி இலங்கை தமிழர்களையும் இவங்க காவு கொடுத்தது இவங்க தான். தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கு துணை போகிறதும் இவங்க தான். பாராளுமன்றத்தில் வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, தமிழ்நாடு சட்டசபை இப்போ அப்பாவு இதாக இருக்கார்ல சபாநாயகராக, இந்த அப்பாவு மாதிரி அங்கே டெல்லியில் போய் நம்மளும் நடந்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த சபாநாயகரும் இவங்களை வந்து கடுமையாக எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அதையும் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதோடு இல்லாமல் தமிழ்நாடு சட்டசபையில் பிஜேபியில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் ஏதாவது ஏஞ்சி பேச ஆரம்பித்தாலே அதுக்கு கோக்கு மாக்கா பேசி குறுக்கை மறுக்கையும் ஓடி அவங்களுக்கு 8 நிமிஷம் டைம் வானதி சீனிவாசனுக்குன்னா 5 நிமிஷம் சபாநாயகர் பேசுவார். அதே மாதிரி நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் பேசணும்னா திமுகவுக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாங்கன்னா மடைமாத்துவார். அண்ணன் நயினார் வந்து ஏந்திரிச்சு நீங்கள் ஏங்க எப்போ பார்த்தாலும் இந்து மதத்தை இழிவுபடுத்துறீங்க அப்படிங்கும் போது எல்லாரையும் ஏந்திரிச்சு குறுக்க பேசி உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இது எனக்கு எதை நினைவுபடுத்துதுன்னா, இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் முகமது பின் துக்ளக்னு ஒரு ட்ராமா, அதில் சோ வந்து துக்ளக்கா நடிச்சிருப்பார். அதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து காமராஜர் மாதிரி, மூதறிஞர் ராஜாஜி மாதிரி, அண்ணாதுரை மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அதில் சோ வந்து அவர் சபையில் நடுப்புற சேரை போட்டு அப்பாவு மாதிரி உட்காந்துருப்பார். இவங்கெல்லாம் வந்து நம்ம எம்எல்ஏக்கள் மீதி பேர் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அதில் அண்ணாதுரை குரலில் ஒருத்தர் பேசுவார். அண்ணா, நீங்கள் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு தான் நடக்க வேண்டும் அப்படிம்பாரு. உடனே சோ சொல்லுவார், நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை கூறலாம், ஆனால் அதன்படி கேட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு கிண்டல் அடிப்பார். கிட்டத்தட்ட அப்பாவும் இந்த முகமது பின் துக்ளக்கும் ஒரே மாதிரி தான். அப்பாவுங்கிறவர் நான் ஒரு இண்டிவிஜுவல் அப்பாவு சொல்ல, இந்த திராவிட முன்னேற்றக் கழகம், ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகம் கருத்துரிமைக்கு எதிரானவர்கள். அவங்க வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் மாற்று கருத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து கலைஞர் தான் தமிழை வளர்த்தார், ஸ்டாலின் மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் கிடையாது, நீங்கள் இவர் சின்னவரிஸ்து தான் வந்து சிறந்த சித்தாந்தம், சின்னவரிஸ்தா எல்லாரும் வாழுங்க, சின்னவரிஸ்து தான் பெரியாரிஸ்ட்லாம் இப்போ கிடையாது. அதனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வாயிலேருந்து வர வார்த்தை தான் பெர்னாட் ஷா, சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்களுக்கு அடுத்தது நம்ம இவர் தான், உதயநிதி ஸ்டாலின் தான். நீங்கள் அங்கே ராமராஜ்யம் அமைச்சிட்டீங்க, இங்கே நம்ம தமிழகத்தில் கனிமொழி அவர்கள் வந்து ராமசாமி ராஜ்யத்தை வந்து நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் இன்றைக்கி பேசியிருக்காங்க. இது வந்து நீங்கள் என் வாயை கிளறீங்க, நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக இதுக்கு. யார் ராஜ்யம்? ராமசாமி. காதில் வேற மாதிரி விழுந்தது. அந்த ராமசாமி ராஜ்யம்னா அதுலேயே அவங்க ஒரு வேளை மனசுக்குள்ளே ராமரை நினச்சிட்டு சொல்லிடலாம்.
ஒருவேளை ராமசாமி ஈவே ராமசாமி அப்போ தெளிவாக சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஈவேரா சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு ஆசை, அது நம்ம தாமரை டிவியோ இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ இல்லை வேறு யாராவது கனிமொழியை பேட்டி காணும்போது ஈவேரா என்னெல்லாம் சொல்லியிருக்கார், பெண் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கார், நீங்கள்லாம் தலை பின்னிக்காதீங்க, நீங்கள் கூந்தல் அள்ளி முடியாதீங்க, ஆம்பளை மாதிரி கிராப் வெட்டிங்க, கர்ப்பப்பையே எடுத்துருங்க, நீங்கள் ஆம்பளை மாதிரி பேண்ட்டு ட்ராயர்ஸ் சொக்கா வேட்டி இந்த மாதிரி கட்டிங்க, அப்புறம் எப்படி ஹோட்டலில் போய் நம்மளுக்கு பிடிச்ச பலகாரம் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாழுங்க. இதெல்லாம் ஈவேரா சொல்லியிருக்காருங்க. 21 சொல்கிறீங்களா? இல்லை, பக்கம் 21 தான். அதை சொன்னோன்னா இந்த நம்ம பார்க்குற நமக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது இல்லையா, அந்த கண்ணியத்தை குறைஞ்சி நம்ம என்றைக்குமே நம்ம என்ன தகுதிக்கு குறைவான வார்த்தைகளை பேசுகிறதுங்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு யாராவது அவங்கள பார்த்து, அவங்களன்னு இல்லை, அது கி வீரமணியாக இருக்கட்டும், இல்லைன்னா ராசாவாக இருக்கட்டும், யாராவது ஒரு ஆள் நாங்கள்லாம் பெரியாரிஸ்ட்டுங்கள், இல்லைன்னா அந்த கள்ளக்காதலுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு பாருங்க, திருமணம் கடந்த உறவுன்னு, அது லூலு குரூப்பில் மாட்டிக்கிட்ட ஒருத்தர் இருக்கார் பாருங்க, பெரிய சுபவீரபாண்டி, அவரையாவது பார்த்து, ஏங்க நீங்கள் பெரியார் கொள்கைன்னு சொன்னீங்க, இப்போ பெரியாரிஸ்ட்லேருந்து நீங்கள் எல்லாம் சின்ன வரிஸ்ட் ஆகிட்டீங்க, இருந்தாலும் பெரியாரை நீங்கள் இவரையே உதயநிதி ஸ்டாலினே வாழும் பெரியார் அப்படிங்கிற லெவலில் தான் பேசுகிறீங்க. சரிங்க, அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் சொல்லியிருக்காருல, அப்போ நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம், இல்லை அவர் சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டு பதில் சொன்னதுக்கப்புறம் இதை பற்றி விளக்கமாக பேசினா இது பார்க்குற நேயர்களுக்கும் இருக்கும். நான் நேயர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அவங்களுக்கு தெரிஞ்ச திமுக காரங்கள்கிட்ட இந்த கேள்வியை யாராவது முன்னெடுத்தாங்கன்னா, இப்போ பெரியார் இப்படிலாம் சொல்லிருக்காரு, கிராப் பண்ணிங்க, கர்ப்பப்பை எடுத்துருங்க, ஆம்பளை மாதிரி நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லிருக்காரு, அதை ஏற்றுக்கிறீங்களான்னு அவங்களுக்கு தெரிஞ்ச திமுக காரங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என் கருத்து. அதே மாதிரி நீங்கள் சொன்னதில் முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டேன், உங்கள் எல் முருகனை தமிழக முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்காரு அப்படின்னு சொன்னார்னு, இவங்க எவ்வளோ தூரம் வன்மமும் வக்கரமும் பிடிச்சவங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தோட நம்ம நிறைவு செய்வோம். ஐயா ஜி.கே. மூப்பனார் எங்கள் டெல்டா பகுதியை சேர்ந்தவர், அவர் பிரதமராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்த உடனே முதல் வேலையாக அதை கெடுத்தது யாருன்னா, அன்றைக்கு முதல்வராக இருந்த தற்பொழுதைய முதல்வரோட அப்பா மு கருணாநிதி அவர்கள் தான். ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, உடனே மூப்பனார் எதையுமே சொல்லலையே, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, மூப்பனார் சொல்லி தான் தெரியணுமா, இவங்க ஊழல் செஞ்சாங்கன்னு இவங்க என்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க, மூப்பனாரோட கண்ணியமிக்கவர். ஆனால் அதுலேயும் அடுத்த பிரச்சனை பாருங்கள், இன்றைக்கி பீட்டர் அல்ஃபோன்ஸ் திமுகவுக்கு பயங்கரமாக ஒத்து ஊதி பல்லுபடாமல் திமுகவுக்கு பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். அந்த பீட்டர் அல்ஃபோன்ஸு 1999 திமுக பிஜேபி கூட்டணிக்கு வரும்போது தமாக தனியாக போகும்போது இந்த பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்ன ஒரு வார்த்தை, கூட்டணியில் இருந்தால் பெருந்தலைவர் மக்கள் தலைவர்னு மூப்பனாரை சொல்லுவாங்க, கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டோன்னா அவரை பண்ணையார் அப்படின்னு ஏசுவாங்க அப்படின்னு சொல்லி, அதோட நம்ம திமுக காரங்க ஒரு போட்ட கோஷமே என்னென்னா, காவிரி தென்பண்ணை பாலாறு மூப்பனார் மூலையில் கோளாறு இப்படின்னே ஒரு கோஷத்தை திமுக கூட்டங்களில் எதிரொலிச்சுது. இதை ஒரு கண்ணியமிக்க மூப்பனாரை பிரதமராக தடுத்து அவரை சிறுமைப்படுத்தினாங்க. அதே மாதிரி மிக மெத்த படித்தவர், பண்பாளர், நாட்டு மக்கள் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் மதிக்கப்பட்ட நம் மண்ணின் மைந்தர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த அப்துல் கலாம் அவர்கள். அந்த அப்துல் கலாமை டிவியில் திமுக காரன் ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு, அவர் என்ன பெரிய சயின்டிஸ்ட்டு, அவருக்கு என்ன தெரியும், அவர் ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக், திமுக தலைமை அந்த ஆளை கண்டிச்சுதா? ஒரு வார்த்தை கண்டிக்கலை, ஊடகவியலாளரும் எவனும் கண்டிக்கலை. ஆனால் அதே அப்துல் கலாமை மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கலாம் என்றால் கலகம்னு சொல்லி அவரை 2வது தடவை ஜனாதிபதி வரத்துக்கான இருந்த சூழ்நிலையை கெடுத்து அவரை ஜனாதிபதி ஆக்காமல் தடுத்ததும் கலைஞர் கருணாநிதி. அதே மாதிரி இப்போ எல் முருகனை இவங்க கண்ணை உறுத்துது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எளிய குடும்பத்தில், ஒரு பட்டியலின குடும்பத்தில், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒருத்தன் தன்னெழுச்சியாக வேல் யாத்திரைன்னு ஒன்று நடத்தி இந்த தமிழக பிஜேபியை ஒரு உற்சாகப்படுத்தி ஊர் ஊராக வேல் யாத்திரையை கொண்டு போய் சேர்த்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினவனை மக்கள் முன்னாடி போட்டு கிழித்து இவங்க பேசுகிற இந்த பகுத்தறிவுங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற லெவலில் அவங்கள போட்டு எக்ஸ்போஸ் பண்ண ஒரு காரணத்தினால இவங்களுக்கு எல்முருகன் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி.
அதே மாதிரி உங்களுக்கு பட்டியலினத்து மேலேயும் ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கிறதுனால தான் அவங்க பேசுகிறாங்க. ஒரு ஜட்ஜாக ஆகிறதுக்கு நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி, ஏன்னா பிச்சைக்கு இது பிச்சை பற்றி இந்த பிச்சைக்கார கட்சிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா இவர் சொன்னார், ஆர்எஸ் பாரதி, பட்டியலினத்தவருக்கு நாங்கள் போட்ட பிச்சை அந்த நீதிபதி பதவியினார். அவர் இயல்பாக வந்திருந்தாருன்னா இன்னும் 5 வருஷம் முன்னாடியே அவர் ஜட்ஜாக இருப்பார். இவங்க தடுத்ததுனால அவர் ஜட்ஜ் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. இதை பற்றி மா வெங்கடேசன் ரொம்ப விரிவாக டிவி சேனல்லையே, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையே அவர் பேசின வீடியோ ஆதாரமும் இருக்குது, இவங்க எப்படிலாம் அவரை தடுத்தாங்கங்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் அந்த வேங்கை வயல் பட்டியலின சகோதரர்களுக்கு குடிக்கிற குடிநீரில் மலம் கலந்தாங்க, இன்னி வரைக்கும் இவங்க கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. இதே வேறு ஜாதிக்குன்னா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா? டிஆர் பாலு இதை பற்றி என்றைக்காவது பேசியிருக்காரா? யாருக்காவது தெரியுமா? இவங்க மனது முழுக்க அழுக்கு படைத்தவர்கள், அழுக்கு மனம் கொண்ட, கள்ள மனம் கொண்ட, வன்மம் கொண்டவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள். இவங்கள்ட்ட வேறு நாம் நியாயமான விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு உல்டாவாக பண்ணுவாங்க. அதுதான் இவங்களுடைய வரலாறு.